வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி 1 மினிட்டில் எந்தெந்த ஆர்டர் பிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே தாங்க ஓப்பன் ஆச்சு, இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் ஹையை போட்டுருச்சு. இந்த இடத்துல 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் புல்லிஷாக இருந்துச்சு. ஐ திங்க் அந்த டைமில் 5 மினிட்ஸ்லேயுமே வந்து ப்ரைஸ் புல்லிஷ் ஆகிருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சுங்க. பட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ப்ரைஸ் கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக்லாம் தொடலை. அது கீழே வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபேர்வாலி கேப்லேயே ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, ஆர்டர் பிளாக்லேயே ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஆக்சுவலி டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர்வாலி கேப்பு. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுகள். ஸோ நல்லது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 10:28 இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. இந்த ஆர்டர் பிளாக்கிலேருந்து நல்லதொரு ரிவர்சல் கீழே வந்தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கிலிருந்து முரட்டுத்தனமான ரிவர்சல் கீழே வந்தான். ஓகே, ஆனால் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அகைன்ஸ்ட் ட்ரெண்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெண்டு வந்து இந்த ஆர்டர் பிளாக்லாம் ரெஸ்பெக்ட் ஆகக்கூடிய இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் வந்து ஐ திங்க் இந்த இடத்துல வந்து ரிவர்சல், செகண்ட் ஆர்டர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்சல். ஆனால் அந்த டைமில் பாருங்கள், மார்க்கெட் 5 மினிட்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. எஸ், ஆர்டர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ 1 மினிட்லேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கீழே விடும்போது 5 மினிட்ஸ்லுமே ட்ரெண்ட் அப்படிங்கிறது பேரிஷ் ஆயிடுச்சு. அப்படி பேரிஷ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆர்டர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆச்சு. ஆனால் என்ன, நேற்று தான் எக்ஸ்பைரி முடிஞ்சு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ப்ரீமியம் மூவ்மெண்ட் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து நல்ல எப்படி சொல்கிறது, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்து கீழே விழுந்துச்சு. அப்படியே எல்லாம் கீழே விழுகாத காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மூவ்மெண்ட் வந்து ஃபேவரபுளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கேல்பிங்க்கெலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் இங்கே மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கிலிருந்து ரிவர்ஸ் ஆகியுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே போச்சு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா கீழே விழுந்துட்டு வெறித்தனமாக ஒரு ரிவர்சல் வந்துச்சு. பார்த்திங்களா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. இதை ரெஸ்பெக்ட் பண்ணி லைட்டாக கீழே போச்சு. அண்ட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே வந்து இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 ஆர்டர் பிளாக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 42லேருந்து 58 கொஞ்சம் பெரிய ஆர்டர் பிளாக் தான், இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக கீழே போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்துல சக்ஸஸ் பிரேக்லாம் கொடுக்கல. இந்த இடத்துல சக்ஸஸ் பிரேக் கொடுத்துச்சு. ஆனால் இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் ஆகலை. இதை வந்து மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மேபி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லலாம், இந்த ஆர்டர் பிளாக் சொல்ல முடியாது, சேர்த்து தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆர்டர் பிளாக், 68 to 87 கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க ஆர்டர் பிளாக்கு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகி கீழே முடிஞ்சு. இந்த ஆர்டர் பிளாக்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுங்க. சரி, ஓகே, இது வந்து 1 மினிட்டை பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸுக்கு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்னாச்சுன்னா ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து குளோபல் மார்க்கெட் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கேற்றாப்புல கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வெறிகொண்டு மேலே போனால் இதுக்கு போனால், ஏனென்றால் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு ஃபேர்வாலி கேப் இருந்துச்சு. நேற்று வந்து ஒரு பியரிஷ் ஃபேர்வாலி கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதை ஃபில் பண்ணால் தானே கீழே போக முடியும், ஆவரேஜ் பண்ணால் தானே ப்ரைஸை கீழே இறக்க முடியும். அதன் காரணமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டபுக்கடின்னு கீழே விழுந்தவன் தான் எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சைன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லோயரில் போட்டு கீழே தான் போயிட்டு இருந்துச்சு. இடைப்பட்ட தூரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துச்சு புல்லிஷாக. பட் ஸ்டில் அடுத்த கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரிஜெக்ஷனை போட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போய் பியரிஷாக தாங்க முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பியரிஷ் ஆச்சுங்களா. ஐ திங்க் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி மார்க்கெட் பியரிஷாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து கொஞ்சம் நாளாக கீழே விழுந்ததில்லை. இங்கே பாருங்கள், கிளியராக லோயரில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், இதெல்லாம் அடித்து உடச்சிட்டான். ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து நல்லது ஒரு ரிவர்சலை போட்டான். பட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளியராக திருப்பி மார்க்கெட் கீழே போயிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லெவ் தாண்டும் போது நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளே இருந்துச்சு. இது ரெண்டுக்கு இடையில வந்து அவன் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தான், மேலே கீழே அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தான். ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு. ஒரே ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து அது ரெஸ்பெக்டும் ஆச்சு. இந்த இடத்துல கீழே போயிருக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக ஆர்பிஐ மீட்டிங்கோட பாசிட்டிவிட்டியை வச்சு ஏற்றி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறக்கி இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரியை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை பியரிஷாக மாற்றுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அகைன் இங்கே எப்படி நடந்துச்சோ இந்த இடத்துல பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிவர்ஸ் ஆச்சு பார்த்திங்களா, அதே மாதிரி இங்கே இருக்க பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிவர்ஸ் ஆகி மோஸ்ட் லைக்லி ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. நான் வந்து கடைசியாக வந்து மரியாதையாக பார்க்குறது அந்த ஒருத்தனை தான் 25. ஏன்னா இந்த இடத்துல நல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு வந்துச்சுங்க. 25,727 தான் ப்ரீவியஸ் டேயோட லோ. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உடைக்கப்படும் போது நான் ஜாலியாக வந்து இந்த லிக்விடிட்டிக்கு போயிடுவேன், நான் வந்து 25,321 வரைக்கும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏனென்றால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபேர் வேல்யூ கேப் இண்டிகேட்டர் சாரிங்க ஏகப்பட்ட இண்டிகேட்டரை போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நிறைய பேர் நினச்சிட்டிங்க இதெல்லாம் பார்ப்பன்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேக் டெஸ்டிங்காக வச்சுருக்கிறது. நான் ஃபேர் வேல்யூ கேப் தவிர வேறு எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால இதுக்கெலாம் திருப்பி வந்து மார்க்கெட் மரியாதை கொடுக்காது. எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் பிளாக் ஒரு பிடிஆர்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் அது மரியாதை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த லோ தாண்டிச்சுன்னா ஃபர்தராக இதுதான் வந்து ட்ரான் லிக்விடிட்டியாக இருக்கும். ஐ திங்க் அது வீக்லிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஏரியாவும் இருக்கும். ஆல்ரெடி இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுதுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் சப்போஸ் மார்க்கெட் கீழே போகாமல் மேலே போச்சுன்னா என்ன பண்ணலாம்? எப்படி வந்து நம்ம ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதுனா, சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரொம்ப கம்மியான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் நடந்தால் மார்க்கெட் மேலே போகலாம். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நைட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்குது. ஆல்ரெடி இங்கே பாருங்கள், அது கொண்டு ஆல்ரெடி வந்து ஒரு ஜிட்டரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் மட்டும் கிடையாது, வேர்ல்டு மார்க்கெட் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய நிலைமைக்கு வந்து பியரிஷாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நைட் வந்து ஜெரம் பவல் அவர்கள் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. அவர் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து அவர் வாயால் என்ன முத்துக்களை உதிர்க்கிறார் என்பதை பொறுத்து தான் நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டுடைய கேப் டவுனும் இருக்க போது. சப்போஸ் அவர் ஏதாவது யாருமே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாருங்கிற மாதிரி மார்க்கெட் எதுவும் எதிர்பார்க்கல. இன்ஃப்ளேஷன் பற்றி அவர் சொல்லணும், ட்ரம்ப்போட நடவடிக்கைகளை பற்றி அவர் சொல்லணும், ஃபர்தராக ஏன்னா இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா, அடுத்த வருஷத்தில் எவ்வளோ ரேட் கட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதெல்லாம் வந்து சொல்லி சாண்டா கிளாஸ் ரேலி அப்படின்ட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒன்று சொல்லுவாங்க. எப்பவுமே டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது யூஎஸில் ஒரு புல்லிஷான மாதமாமா. அந்த மாதிரி ஏதாவது இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டே கொஞ்சம் கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து ரெக்கவர் ஆகிட்டான். இருந்தாலும் அந்த ஏஐ பபுள்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. ஸோ நல்லா கீழே வந்து ரெக்கவரி ஆகிருக்கான். இந்த ரெக்கவரி இன்னொரு ஆல் டைம் ஹை வரைக்கும் போகுமா அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெரம் பவல் கையில் தான் இருக்குது. இல்லை இங்கேருந்து தலைகளாக குதிச்சிருவானா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் சொல்கிறத பொறுத்து ஒரு நல்ல மூமெண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக வேணாவே இந்த ஈவெண்ட்டால் எப்படி ஆர்பிஐ மீட்டிங் அப்போ ஃபர்தராக ரேட் கட்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால மார்க்கெட் மேலே போச்சோ, அதே மாதிரி இவரும் அடுத்த வருஷத்தில் நல்லா ரேட் கட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து அதை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேரிஷாக தான் இருக்குது. மார்க்கெட் கீழே போகலாம். இப்போ மார்க்கெட் மேலே போகணுனாலுமே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா எப்படி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் ஆகலை, கன்சால்டேஷன் தான் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோமோ, அதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி மார்க்கெட் வந்து ஃபேர் வேல்யூ கேப் போடுதுன்னு அர்த்தம். அப்படி போட்டுச்சுன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு 80% சான்ஸ் வந்து இந்த லோ உடச்சி ப்ரைஸ் வந்து 25,320 போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மீதி 20% சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் மார்க்கெட் வந்து இங்கே போய் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சி அப்படி உடச்சானா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரான் லிக்விடிட்டியாக இருக்கும். இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20% சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த பக்கம் வந்து போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாமே ஜெரம் பவல் ஐயா கையில் தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பர்சனலாக என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் இதுக்கப்புறம் மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 0.32% விழுந்திருக்குன்னா பேங்க் நிஃப்டி 0.44% விழுந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பேரிஷாக க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் இவ்வளோ நாள் வந்து
இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி அவனால் க்ளோஸே வைக்க முடியலைங்க. இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி க்ளோஸே வைக்க முடியல. இத்தனை நாள் பாருங்கள், அவன் கீழெல்லாம் போயிருப்பான், ஓப்பன்லாம் கீழே ஆயிருப்பான், ஆனால் க்ளோஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி இருந்ததே இல்லை. அவ்வளோ தூரம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இன்றைக்கி தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இருந்தாலும் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வராமல் பேங்க் நிஃப்டியால் கீழே விழுக்க முடியாது. ஸ்டில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஒரு நாள் மேலே போகிறா, ஒரு நாள் கீழே வரான். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுங்க. மார்னிங்லேருந்தே நிஃப்டி கூட கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் மேலே போனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே செல்லிங் ப்ரெஷர் தான். கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருந்தான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் இன்னும் பேரிஷாக மாறல. அது மாறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது. அதற்கு முதல் படியாக இந்த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டிகிரி கொடுக்கணும். அது கொடுத்தானா மொமெண்டம் லைட்டாக பியரிஷ் ஆகும். டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டால் போதும், மொத்தமாக முடிச்சுட்டான் சாச்சு விட்டான் மச்சாங்கிற மாதிரி நல்லாவே அது கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டிலையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி அதிசயமாக வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் பெரிய அளவுக்கு ஏறல. வந்து மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்திருந்தாலும் விக்ஸு 10.9 அப்படிங்கிற லெவலில் 0.3% தான் பியரிஷாக முடிஞ்சிருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் ஃபெட் மீட்டிங்கை பார்த்து பெரிய பயம் இல்லை அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. பயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மிட் செலக்ட்டுங்க, என்ன ஒரு ரியாக்ஷன்! ஆஹா நிஃப்டி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மிட் செலக்ட்டும் கரெக்டாக இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து கீழே விழுந்துட்டான். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தவன் அதை மட்டும் தாண்டி கீழே போகலை அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல முரட்டுத்தனமான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, அதையும் தாண்டி கீழே போய் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெர்ஸ் செய்து விட்டான். ஸோ இருக்கிற மற்ற இண்டெக்ஸை காட்டிலும் நிஃப்டி மிட் செலக்ட் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். வீக்லி டைம் ஃப்ரேம்லேயுமே ஒரு இன்வெர்ஷன் தெரியுது. இந்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போதே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் கீழே விழுக்கிறான், ஓகே தான். இருந்தாலும் இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைனா வச்சுக்கங்களேன், கீழே விழுந்ததே நான் மேலே போகிறதுக்கு தான், நான் ஆர்டர் ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி போனாலும் போயிடுவான். அதனால் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓகே மார்க்கெட் பேரிஷ் ஆகுது, ஆனால் அது கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக போதா இல்லை கேப்பிலிருந்து ரிவர்ஸ் ஆகி வரதுக்காக போதா அப்படிங்கிறத இந்த கேப் கிட்ட ஒரு ரியாக்ஷன் வச்சு தான் சொல்ல முடியும். மிட் செலக்ட் பேரிஷாக இருக்குது, நிஃப்டியும் பேரிஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி ஃபர்தராக வந்து மார்க்கெட் பேரிஷாக போகும்போது பேங்க் நிஃப்டி பேரிஷ் ஆகும் நம்பலாம். ஆனாலும் ரியாக்ஷன் வரட்டும், அது வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி நிஃப்டியும் மிட் செலக்டும் ரொம்ப வீக்காக இருக்குது. கீழே போகிறதுக்கான அனைத்து விதமான அறிகுறிகளையும் காட்டிக்கிட்டு இருக்குங்க. ஓகே, இப்போ இது 3 இண்டெக்ஸு பார்த்தாச்சு. அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் பார்த்தாச்சு. என்னது இது சரியில்லையே, பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு கரெக்டாக இந்தியன் டைமில் 12 மணிக்கு வந்து பேய் வர்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெரம் பவுல் வந்து பேசுவார். அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பேய் பிடிச்ச மாதிரி மார்க்கெட் ஆடும். யாராவது நைட்டு தூங்காமல் இருந்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டையும் கிரிப்டோ பிட்காயினையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். யூஎஸ் மார்க்கெட்டை காட்டிலும் பிட்காயின் ரொம்ப வாலட்டைலாக ட்ரேட் ஆகும். ஜெரம் பவுல் வந்து பேச வந்து மைக்கை பிடிப்பார், பிடிச்ச உடனே ஆட்டம் காணிடும் மார்க்கெட்லாம். நிறையா டைம் பார்த்துருக்கேன். நீங்கள் தூங்கலைன்னா நைட்டு செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஆட்டம் காணுது அப்படிங்கிறத. அண்ட் பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா 0.34% வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவன் ஆல்ரெடி எடுக்க வேண்டிய எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துட்டான். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிருக்க வேண்டியது தான். இருந்தாலும் அவனுக்கு லிக்விடிட்டி தேவைப்பட்டிருக்காட்டிருக்குது. மேலே போய் இங்கே இருக்க லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கிறான். ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவன் கன்சால்டேஷனை போட்டான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் இல்லாமல் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்க ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியுமே எடுத்திருக்கு. அப்படிங்கும்போது ஒன்றா அப்படியே அவன் கீழே விழுகணும், இல்லையா இங்கே இருக்கிற வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூக்கில் போயிட்டு கீழே விழுகணும். அப்படி இது ரெண்டுமே இல்லை. இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூக்கு அப்போ தாண்டி ஒரு வாரத்தில் அவன் புல்லிஷாக க்ளோஸ் வச்சா தான் அவனால் ஃபர்தராக மேலே போக முடியும். அது வரைக்கும் பிட்காயின் இஸ் லைக்லி டு ஃபாலுங்க. பியரிஷாக தான் இருக்கான். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் இல்லாமல் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு வெடி காத்துக்கிட்டு இருக்குது. அது புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்காங்கிறதும் தெரில. ஆனால் ஒரு பெரிய ட்ரெண்டு பிட்காயினில் காத்துக்கிட்டு இருக்குது. ஐ திங்க் எல்லா அசெட் கிளாஸஸ்லையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பவல் மாமா எஃபெக்ட் நீங்கள் பார்த்ததில்ல, மோஸ்ட்லி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை நைட்டு பார்ப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலுங்க. க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோயர் லோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே வருது அப்படின்ட்டு ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பியரிஷாக தான் இருக்குது, கீழே தான் போய்கிட்டு இருக்கிறான். இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லைக்லி டு கன்சால்டேட்டிங். இட் இஸ் இன் அக்குமுலேஷன் ஃபேஸ். ஸோ அது வந்து இது அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம். ஆர் மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவன் கீழே வந்துடுவாங்க. ஸோ இதான் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டுமே வந்து பார்த்திங்கன்னா
இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டான், கீழே தான் போகணும். அதுக்கான சைன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணிட்டானா, டச் பண்ணிட்டான் பாருங்கள். என்ன ரியாக்ஷன், பீரிஷான ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். அதன் காரணமாக தான் இங்கே பாருங்கள், எப்போ சொன்னோம் இது மண்டே அன்றைக்கி சொன்னோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே டியூஸ்டே அன்றைக்கி நேற்றே நான் வாட்ச் பண்ணல, கோல்டு பார்க்குறது இல்லைங்க நானே. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துருச்சு. இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. இட் இஸ் லைக்லி டு ஃபாலுங்க. பட் ஆல் அசட் கிளாஸஸ் இன்க்ளூடிங் நீங்கள் வந்து யூரோ யூஎஸ்டின்னு நீங்கள் வந்து ஃபாரெக்ஸை கூட எடுத்துக்கலாம். எதை எடுத்தாலுமே சரி நைட்டு 12 மணிக்கு சம்பவம் உறுதி தான். பார்ப்போம் என்ன ஆகுங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு கோல்டுமே வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தான் இருக்குது. க்ரூட் ஆயில் பியரிஷாக இருக்குது, நிஃப்டி பியரிஷாக இருக்குது, பிட்காயின் லைட்டாக பியரிஷாக இருக்குது, வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் லைட்டாக பியரிஷாக இருக்குது. இந்த பியரிஷ்னஸ் கண்டினியூ ஆகுமா, இல்லை பவல் அவர்கள் இதற்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதோட அந்த வீடியோவே முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப்பில் கருத்து ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.